JSAM மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் வேதமும் குறளும். இன்றைய வேதவசனம். கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். குறள் இப்படியாய் சொல்லுகிறது, அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு. இதனுடைய விளக்கம் என்னவெனில், பயப்பட வேண்டாததற்கு பயப்பட்டு அறிய வேண்டியவற்றை அறியாது பிறரோடு இணங்கி போகாமல் எவருக்கும் எதுவும் தராதவன் பகைவரால் எளிதில் வெல்லப்படுவான். வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். இன்னுமாய் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாய் இருங்கள். சிந்தனைக்கு மெய் ஞானத்தையும் நல்லாலோசனையும் காத்துக்கொள். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்து கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் எதை கண்டும் பயந்து நடுங்காமல் உம்மிடத்தில் இருந்து தைரியத்தையும் ஞானத்தையும் அறிவையும் மனதுருக்கத்தையும் பெற்றுக்கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து உமை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.